ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். காலையிலேருந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு சில வீடியோஸை மைவி3 பற்றி ஏதாவது நல்ல ஒரு நியூஸ் வருமா அப்படின்னு பார்த்தா மைவி3 வச்சு நிறையா பேர் மோதல் தான் போட்டுட்ருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இதில் விளையாட்டு பொருளாக மக்களை தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க பிரச்சனையே நான் சொல்ல வர கிடையாது. நிறையா பேர் சண்டை போடுறாங்க, இருந்தாலும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அதாவது மெயின் நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்குனவங்க யாரும் நம்மளுக்கே தெரியும். ஸோ மறுபடியும் அதவே நினச்சி நம்ம கடுப்பாகி நம்மளே டென்ஷன் ஆக்கிற விட்டுட்டு வேறு ஏதாவது நல்ல நியூஸ் வருமா, நல்ல விஷயங்களை மட்டுமே ஷேர் பண்ணுங்களேன். நல்ல ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கூட பண்ணுங்கள். இல்லை யாருக்காவது தெரிஞ்ச இந்த டைரக்டர்ஸ் தெரிஞ்சவங்க ஏதாவது நியூஸ் சொல்கிறாங்களா என்ன ஏதுன்றதை கேட்டு சொல்லுங்கள். எதுக்கு தேவையில்லாமல் அந்த இதெல்லாம் அவங்க ஒரு பொருட்டு ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டு நம்மளே டென்ஷன் ஆக்கிடணும் அப்படின்ற நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்ன செய்ய, நம்ம இப்போ இந்த ரெண்டு பக்கமும் ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி நம்மளை வச்சு ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இங்கிட்டு அங்கிட்டும் திரும்பி வேடிக்கை பார்த்துருக்கோமா, இல்லை அந்த மாதிரி நம்மளை ஃபுட்பால் ஆடுறாங்களா அப்படின்ற பட்சத்துக்கு நம்மளுக்கு நம்ம அமௌண்ட்டு எப்போ கிடைக்கும்னு தெரியல. நான் இப்போ சண்டை போடுறவங்களும் குறை சொல்ல கிடையாது, நானே குறை சொல்லிக்கிறேன். நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும், நாம் ஏன் ஃபீல் பண்ணணும், நம்ம ஏதாவது நல்ல நியூஸ் இருந்தால் மட்டும் பார்க்கலாமே அப்படின்ற பட்சத்துக்கு தான். ஸோ அவங்க தான் பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல வர கிடையாது. டென்ஷனை நம்மளை ஏற்றிக்கிற வேணாம், ஏன்னா நம்மளுக்கு மனசு கஷ்டப்படுத்திக்கிற வேணாம் அப்படின்றதான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அந்த காசை விட்டுட்டு நிறையா சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் ரொம்ப இப்போ இக்கட்டான சூழ்நிலை. ஸோ அதை எப்படி பார்த்துட்டு நம்ம தான் நம்மளை ஒரு வழி கொண்டு வந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம இதில் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.